வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஆகஸ்ட் 13 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ரேவதி இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஹீரோ சொன்னது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, ரேவதி நீ வீட்டில் போயிட்டு என்ன சொல்ல போகிற ரேவதி, எப்படி வந்துட்டு அத்தையை சமாளிக்கிறது அப்படின்னு. ரேவதி சொல்கிறாங்க, மாமா நான் வீட்டுக்கு போயிட்டு அம்மா கிட்டே பேசுனா அப்புறம் நீங்கள் வாங்க, இந்த சூழ்நிலையை நம்ம கரெக்டாக சமாளிச்சிடலாம். அம்மாவை நம்ம எதுக்காமல் இருக்கிறதுனால தான் அம்மா அவங்க இஷ்டப்படி இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமும் நான் அம்மாவை வந்துட்டு எதிர்க்காமல் இருந்தேன் அப்படின்னா அது கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடும். ஸோ நீங்கள் வாங்க, நான் இந்த சூழ்நிலையை எப்படி சமாளிக்கிறதோ அதை அப்படி சமாளிச்சுக்கிறேன். அந்த டயத்துக்கு நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் கேட்டால் போதும் அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ சொல்கிறாரு, ரேவதி என்ன செய்ய போகிற என்கிட்ட சொல்லு அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இல்லை மாமா, இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயத்த ஏற்றுக்கவே மாட்டீங்க. ஸோ உங்ககிட்ட என்னால் இப்போ அந்த விஷயத்த சொல்ல முடியாது, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்கிறாரு, இல்லை ரேவதி நான் இப்போ வர்றது சரியாக இருக்காது ரேவதி. ரேவதி சொல்கிறாங்க, இல்லை மாமா, நான் வந்துட்டு உள்ளர போகிறேன், நீங்கள் வீட்டுக்கு வாசலில் நின்றுங்க. சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாக போயிடுச்சு அப்படின்னா நான் உங்களை கூப்பிட்றேன். நான் கூட்டத்தோட நீங்கள் வந்து நான் சொல்கிறத மட்டும் செஞ்சால் போதும் அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ சொல்கிறாரு, சரி ரேவதி நீ சொல்கிற மாதிரியே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு நேராக ரேவதியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராரு. இன்னொரு பக்கம் ஈஸ்வரியும் சந்திராவும் செம்ம ஜாலியாக வீட்டுக்குள்ளே இருக்காங்க. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, அக்கா ஒரு வழியா அந்த டிரைவர் பயலுக்கு தெரியாமல் ரேவதியை வெளிநாடு அனுப்பியாச்சு அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா பேச, அதுக்கு அவர் சொல்கிறாரு, அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, ஆமாக்கா எப்படியோ அவளை அனுப்பியாச்சு. இனிமே அந்த டிரைவர் பைய வந்து என்ன பிரச்சனை பண்ணாலும் அவனை வந்துட்டு சூப்பராக லெஃப்ட் ஹேண்டில் சரி பண்ணிடலாம். இனிமே அவனால் ரேவதியையும் பார்க்க முடியாது. ரேவதியை வச்சு தானே இந்த குடும்பத்துக்குள்ளே வந்துட்டு எப்படியாவது வந்துட்டு பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். அந்த குடும்பத்தை சேர்க்கணும், கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தணும், அப்புறம் தாத்தா பாட்டியே புருஷன் கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னெல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த பிளான் எதுவுமே நடக்காதுக்கா. அது எல்லாத்துக்கும் ஒரு சாவியாக இருக்கிறது ரேவதி தான். இப்போ அந்த சாவியவே நம்ம வெளிநாடு அனுப்பிட்டோம். இனிமே அவனால் என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா அப்படின்ட்டு ரொம்பவே ஹாப்பியா பேசிக்கிட்டு நேரா ரோகிணியை பார்த்து, ரோகு போயிட்டு சூப்பரான ஒரு ஸ்வீட் ஏற்பாடு பண்ணி கொண்டுட்டு வாயேன் அப்படின்னு. ரோகி கேட்குறாங்க, அம்மா என்னம்மா, ரேவதி கல்யாணத்துக்கு தானே போயிருக்கா, நீங்க என்னடான்னா என்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ரோகு உனக்கு இந்த விஷயத்தை பத்தியெல்லாம் எதுவுமே தெரியாது ரோகு. இங்க பாரு, நீ போயிட்டு ஸ்வீட் மட்டும் செஞ்சு எடுத்துட்டு வா, இன்னைக்கு நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு. ரோகு சொல்றாங்க, சரிம்மா அப்படின்ட்டு நேரா கிச்சனுக்கு போயிட்டு ஸ்வீட் செய்ய, அப்ப ராஜாவும் மயிலும் அந்த இடத்துக்கு வந்துட்டு, ரோகு என்னாச்சு அப்படின்னு. ரோகு சொல்றாங்க, அம்மா வந்துட்டு ரேவதிய ஒரே எதிரியா கனடாவுக்கு அனுப்பிட்டோங்கிற சந்தோஷத்துல இருக்கிறாங்க. எப்படியாவது அவர் ரேவதியை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடணும். என்ன நடக்குதோ தெரியல, எனக்கே ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு. அதுக்கு மயிலி சொல்றாரு, இங்க பாரு ரோகு, நீ கவலைப்படாத, அத்தை கேட்குற மாதிரியே ஸ்வீட் செஞ்சு கொண்டு போய் கொடு. அந்த ஸ்வீட் கண்டிப்பா வந்துட்டு ரேவதிக்கு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். எப்படியும் அத்தை ரொம்ப அதிர்ச்சி ஆகுவாங்க. சகல ரேவதியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்காரு. ஸோ நீ ரொம்ப ஜாலியா ஸ்வீட்டை செய்ய அப்படின்னு. ரோகு சொல்றாங்க, அப்படியாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமா ரோகு, இப்பதான் சகலை கிட்ட தகவலை கேள்விப்பட்டேன். அவரு ரேவதியை கூட்டிக்கிட்டு இங்கதான் வந்துகிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் நீ கவலைப்படணும் அப்படின்னு அவசியமே இல்லை ரேவதி. இதை கேட்டதும் ரேவதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஏனங்க எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு, இதை தாங்க நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, சரி ரோகு, சரி நீ வந்துட்டு ஸ்வீட் ரெடி பண்ணு, கொஞ்ச நேரத்துல ரேவதி வந்துருவா. ஸோ ரேவதிக்கு இந்த ஸ்வீட்டை கொடுக்குற மாதிரி இருக்கும்ல அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, ரோஹிணி சொல்றாங்க, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஜாலியா ஸ்வீட் செய்யறாங்க. ஸ்வீட் செஞ்சு நேராக எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டு, அம்மா ஸ்வீட் எடுத்துக்கோங்க அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி கேட்குறாங்க, ரோகு நீ ஸ்வீட் எடுத்துக்க அப்படின்னு. ரோகு சொல்கிறாங்க, அம்மா எல்லாருக்குமே இந்த ஸ்வீட் வர மாதிரி ஸ்வீட் செஞ்சுட்டம்மா, ஸோ நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு. உடனே சந்திராவும் ஈஸ்வரியும் ஸ்வீட் சாப்பிட்றாங்க.
அப்ப மயில் ரோகு கிட்ட பாத்தியா, அத்தைக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாம ரேவதிய வெளிநாடுக்கு அனுப்பிட்டோங்கிற சந்தோஷத்துல ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு, அது என்னன்னு தெரியாம இருக்காங்களே அப்படின்னு. இது கேட்டதும் அவங்க சொல்றாங்க ஆமா அப்படின்ட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ரேவதி அந்த இடத்துல வெட்டி படுக்கையோட வந்து நிக்கிறாங்க. ரேவதிய பார்த்துட்டு ராஜா சொல்றாரு ரேவதி அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க என்னங்க திடீர்னு ரேவதின்னு சொல்றீங்க, ரேவதி தான் கனடா போயிட்டாளே அப்படின்னு. ராஜா சொல்றாரு அப்படியா, அப்ப அதோ நிக்கிறது யாரு அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி வந்துட்டு அங்க நிக்கிற ரேவதியை பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க. அப்ப ஈஸ்வரி அங்கேருந்து போயிட்டு ரேவதி என்னடி நீ இந்நேரம் கனடா போயிட்டு இருக்கணும், எப்படி திரும்பி வந்த, என்னடி ஆச்சு, கனடா போகலையா நீ, என் ஃப்ரெண்டு உனக்காக காத்துக்கிட்டு இருப்பாளே அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க அம்மா ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிட்டு, அதனால நான் போகலை அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க ஏய் ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிட்டா இல்லை நீ ஏன் கேன்சல் பண்ணிட்டு வந்தியா, இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்காடி சொல்லுடி அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க ஏம்மா நீங்க ஒரு காரணத்தை வச்சு என்னை வெளிநாடு அனுப்பினீங்களே, அதே மாதிரி நான் ஒரு காரணத்தை வச்சு வெளிநாடு போகாம வந்துட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா. ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. அப்ப சந்திரா கேக்குறாங்க ரேவதி கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு, ஃப்ரெண்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல நீ கல்யாணத்துக்கு வருவ அப்படின்னு, வீட்டுக்கு ஒருத்தர் கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னோம், நீ போவேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், நீ என்னடி இப்படி பேசுற அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க இங்க பாருங்க சித்தி, நீங்க பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு. இதை கேட்டதும் சந்திரா ஷாக் ஆகுறாங்க. ஈஸ்வரி கேக்குறாங்க ஏய் அவ என்னடி தப்பு பண்ணா, என்ன நீ தேவையில்லாம என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க, என்னடி உளறிக்கிட்டு இருக்க அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க சித்தி ஏம்மா உனக்கு தெரியாதம்மா நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு. எனக்கே தெரியாம என்னை வெளிநாடு அனுப்பி என் பாஸ்போர்ட் எல்லாம் தூக்கி வீசின பிறகு ரிட்டன் டிக்கெட் எதுவுமே போடாம என்னை வந்து அங்கேயே இருக்க வைக்கிறது தான் உங்களோட பிளான். அப்பதானே நான் மாமாவை வந்து பார்க்க முடியாது, அதான் உங்களோட பிளானா. ஏமா நீங்க இப்படி இவ்வளோ மோசமா நடந்துக்கிறீங்க, நீங்க இப்படி மோசமா நடந்துப்பீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைம்மா அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. என்ன ரேவதி உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கும் பேசிக்கிட்டு இருக்க. ரேவதி சொல்றாங்க ஆமாம்மா இது எல்லாமே உங்களோட பிளான் தானே, என்னை மாமா கிட்டேருந்து பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க போட்ட பிளான் தானே, எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு, எல்லா விஷயத்தையும் மாமா என்கிட்ட சொல்லிட்டாரு. நீங்க யாருக்கிட்டேருந்து பிரிக்கணும் அப்படின்னு என்னை வெளிநாடு அனுப்புனீங்களோ, இப்போ நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன், அவரை கல்யாணம் பண்ணிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க, அவர்கிட்டேருந்து என்னை பிரிக்க முடியாதுல்ல, நான் மாமாவை வீட்டுக்கு வர சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. ரேவதி யாரோ உன்கிட்ட ஒரு தப்பான தகவலை சொல்லியிருக்காங்க, நான்லாம் அப்படி வந்துட்டு நடந்துக்கவே இல்லை, தயவு செஞ்சு நீ வந்துட்டு இப்படி நான் பேசாதடி. அதுக்கு ரேவதி சொல்றாங்க இங்க பாருமா, நீ என்ன பிளான் பண்ண அப்படிங்கிறது எல்லாமே நான் தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்கேன், நீ இப்படி ஒரு பிளான் பண்ணுவ அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏம்மா அந்த அளவுக்கு மாமா மேல ஏமா உனக்கு வெறுப்பு, பெத்த பொண்ணு எங்க போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறியே, நீ எல்லாம் ஒரு அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பயங்கர கோவத்தோட பேச. இதை கேட்டுட்டு ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. இங்க பாருடி நான் ஒன்றும் அப்படி நடந்துக்கல அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க இங்க பாரு, மாமா கிட்டேருந்து பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே நீ இப்படி பண்ண, நீ எப்ப அப்படி நினைச்சியோ நான் வந்துட்டு இனிமே உன் பேச்சை கேட்கக்கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன், மாமா வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. வந்ததும் ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து டே டிரைவர் பயலே, அன்னைக்கு நீ என்கிட்ட என்ன வாக்கு கொடுத்த, ரேவதியை வந்து பார்க்க மாட்டேன், இனிமே ரேவதிக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி என்கிட்ட வாக்கு கொடுத்து மாமாவை வந்து கோவில் கும்பாபிஷேகத்துக்கு அனுப்புனா, ரேவதி கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வாக்கு கொடுத்த, அப்படி வாக்கு கொடுத்துட்டு இப்ப நீ ரேவதி கூட பேசிக்கிட்டு இருக்கியே, எனக்கு நீ மிகப்பெரிய ஒரு துரோகத்தை பண்ணிட்ட அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு அத்தை, ரேவதியை வந்துட்டு கல்யாணத்துக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை ஒரு திரியா கனடாவிலேயே இருக்க வைக்கணும் அப்படின்னு ரேவதி கிட்ட போய் சொல்லி பிளான் பண்ணீங்களே, அது நீங்க ரேவதிக்கு பண்ணியிருக்க ஒரு துரோகம் இல்லையா அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ரேவதி, அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம சந்திரா. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க இங்க பாரு, நான் என்ன முடிவு பண்ணாலும் எல்லாமே
நல்லதுக்காக தான் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இங்க பாருங்க அத்தை, நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. மாமா, இவங்க கிட்ட இனிமே என்ன சொன்னாலும் இவங்க கேட்க போறது கிடையாது மாமா. ஸோ இவங்க கிட்ட பேசி எந்தவித பிரயோஜனமும் இல்லை. நீங்க வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம ஹீரோவோட கையை பிடிக்க ஈஸ்வரி இதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஏய், என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. அம்மா, நான் நல்லது தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க தான் எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. போது நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி நேரா அவங்க ரூமுக்குள்ள போறாங்க. போயிட்டு ஹீரோ கொடுத்த தாலியை எடுத்துட்டு வராங்க. அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, என்னடி கையில வச்சிருக்க அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, இது எனக்கு மாமா கட்டின தாலி. இந்த தாலியை இப்போ நான் மாமா கையில கொடுத்து என் கழுத்துல கட்ட சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையில அந்த தாலியை கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, ரேவதி, நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த டிரைவர் பயல நீ நம்பாத. அவன் கூட ஒன்றும் நீ சேர்ந்து சந்தோஷமா வாழவே இல்லடி அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. போத நிப்பாட்டுங்கம்மா, எனக்கு தெரியாதா மாமா எந்த அளவுக்கு இந்த குடும்பத்துக்கு நல்லது பண்ணாரு அப்படின்னு எனக்கு தெரியாதா? நீங்க பேசாதீங்க, நிப்பாட்டுங்க அப்படின்னு. இது கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி, உண்மையாதான் சொல்றியா? ரேவதி சொல்றாங்க, ஆமா மாமா, இதுக்கப்புறமும் நான் வந்துட்டு அம்மாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா நான் உங்க கூட சேர்ந்து வாழ்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அம்மாவை எதிர்த்தா மட்டும்தான் உங்க கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுக்கப்புறமும் நான் அம்மா பேச்சை கேட்க மாட்டேன் மாமா அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, ரேவதி, நீ சொல்றதை கேட்டு எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா தப்பில்லையா? ரேவதி சொல்றாங்க, மாமா, அம்மா பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, அது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ஹீரோவோட கையில தாலியை கொடுத்து நீங்க கட்டுங்க மாமா அப்படின்னு சொல்ல ஹீரோ ரேவதியோட கழுத்துல தாலி கட்டுறாரு. இதை பார்த்துட்டு ராஜா, ரோஹிணி எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஈஸ்வரியும் சந்திராவும் இதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. ஈஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகி, டிரைவர் பையல என்ன காரியம் பண்ற அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்கத்த, நீங்க பண்ண இந்த காரியத்தினாலதான் இப்படி ஒரு விஷயம் நடக்குது. நான் ரேவதி கூட சந்தோஷமா வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீங்க வந்துட்டு என்னையும் ரேவதியும் பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரேவதியை என்கிட்டேருந்து பிரிச்சு வெளிநாடு அனுப்பணும் அப்படின்னு நீங்க இப்படி ஒரு பிளான் பண்ணீங்க. இப்போ நீங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு. நீங்க கண்டிப்பா இதற்கான ஒரு பதிலடியை நீங்க வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ஈஸ்வரி. ஸோ இதுக்கப்புறமும் இப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா கண்டிப்பா ரொம்பவே தப்பு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது இனிமே வேடிக்கை பார்க்கக்கூடாது அப்படின்னு ஈஸ்வரி செம்ம கோவத்துல வந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருமா, இனிமே இவருக்கு நான் பொண்டாட்டி ஆகிட்டேன். இதுக்கப்புறமும் உங்களால கண்டிப்பா என்னை இவர்கிட்டேருந்து பிரிக்க முடியாது. ஸோ 2 பேருக்கும் விவாகரத்து ஏற்பாடு பண்ணீங்க. கோவில்ல கூட்டிட்டு கொண்டு போய் காசு வெட்டி போட்டீங்க. ஸோ இது எல்லாமே நீங்க மிரட்டி செஞ்ச வேலை தான். ஸோ இதுக்கப்புறமும் கண்டிப்பா என் புருஷங்கிட்டேருந்து உங்களால பிரிக்கவே முடியாது. மாமா, இதுக்கப்புறமும் இங்க இருந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ட்டு ரேவதி நேரா அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா, நான் எடுத்த முடிவு தப்பா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, அம்மாடி, நீ என்னைக்குமே எடுத்த முடிவு தப்பு இல்லம்மா. நீ மாப்பிள்ளை கூட தான் சந்தோஷமா வாழ்வ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஆசீர்வாதம் பண்றாரு. இதை கேட்டுட்டு ரேவதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் வாய்ஸ் ஓவர் பண்ணி கொடுக்கணுமா உங்களோட யூடியூப் சேனலுக்கு? ஸோ நம்மளோட இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியா காண்டாக்ட் பண்ணுங்க, Maya0788. இந்த இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next new video.